நண்பர்களே, நம்ம காட்டுல கொஞ்ச நாளா இரை தேட போற பறவைகள் எல்லாம் திரும்பி வர்றதில்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால எல்லாம் இரை தேட போயிட்டு கூட்டமா போய் கூட்டமா வரணும். சரியா? ஆமா, வீரா சொல்றது உண்மைதான். கூட்டமா போயிட்டு கூட்டமா வாங்க. சரி சரி, கிளம்பலாம் வாங்க. வர மழை காலத்துக்குள்ள தானியங்களை நம்ம சேமிச்சு வைக்கணும். எல்லா பறவைகளும் வேதா பாட்டி சொன்ன மாதிரி கூட்டமா கிளம்பிட்டாங்க. கூட்டமா கிளம்பி அவங்க பச்சை பசேல்னு இருக்க வயல்வெளியை பறந்து போறாங்க. சந்தோஷமா பார்த்துக்கிட்டே போறாங்க. போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க ஒரு நெல் வயலை பார்த்து அங்க இறங்குறாங்க. அங்க நெல்கள் எல்லாம் கொத்தி கொத்தி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பறவைகள் நெல் வயல்ல இருந்து கிளம்பும் பொழுது பட்டுக்கிளி, குட்டிக்கிளி, கித்து 3 பேரும் மட்டும் நாம இந்த பக்கம் இருந்து வேற ஒரு பக்கமா போய் பார்க்கலாம்டா அப்படின்னு பேசிக்கிட்டே வேற ஒரு பக்கம் போறாங்க. அவங்களுக்கு அங்க என்ன ஆச்சரியம்னா, அங்க ஒரு தங்க நிறத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள அவங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தங்க வீட்டை பார்த்த சந்தோஷத்துல குட்டிக்கிளியும் பட்டுக்கிளியும் வீட்டுக்குள்ள உடனே ஓடிடுறாங்க. ஆனா கித்து கொக்கு மட்டும் மெதுவா உள்ள போறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அறைக்குள்ள போறாங்க. வாவ்! அந்த ரூம் ஃபுல்லாவும் ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸ் அப்படின்ட்டு நிறைய அடுக்கி வச்சிருக்கு. எவ்வளவு ட்ரை ஃப்ரூட்ஸ், எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இங்கே ஏய் இருந்துடலாமே. சாரி நான் போய் சாப்பிட போறேன். ஆமா ஆமா, நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் இருக்கு. நான் போய் ஃபர்ஸ்ட் ஆப்பிள தான் சாப்பிட போறேன். அம்மா நான் தான் முதல்ல. எம்மி, ஆப்பிள் ரொம்ப சூப்பரா இருக்கு. மாதுளம்பழம் கூட ரொம்ப சூப்பரா இருக்குமா? கித்து கொக்கு, பட்டுக்கிளி, குட்டிக்கிளி எல்லாரும் அங்கே ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு சாப்பிட சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பட்டுக்கிளி குட்டிக்கிளி பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். வாவ்! பெட்ரூம் சூப்பரா இருக்கே. கித்து கொக்கு, பட்டுக்கிளி, குட்டிக்கிளி 3 பேரும் பேசிக்கிட்டே அங்கே இருக்கிற பெட்டுகளில் ஆளுக்கு ஒவ்வொரு பெட்டில் ஏறி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேரும் பெட்ல உட்காந்துட்டு ஹாயா ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க. பட்டுக்கிளி குட்டிக்கிளி இந்த பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கு. இங்க ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஏன் இங்கேயே தங்கிட கூடாது? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது யாரோ கதவு திறக்கிற சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் பார்க்குறாங்க. அங்க ஒரு சூனியக்கார கிழவி உள்ள வரா. யார் நீங்கள்? சூனியக்காரி கிழவி பார்த்த கித்துக்கோக்கு, பட்டுக்கிளி, குட்டிக்கிளி 3 பேரும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அன்பு பறவைகளே, என் வீட்டிற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். திடீர்னு சூனியக்காரி கிழவியை பார்த்த உடனே கொக்கும் கிளிகளும் பெட்ல இருந்து கீழே இறங்குறாங்க. சாரி பாட்டி, தவறுதலா இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் நாங்க இங்க வரவே மாட்டோம். சூனியக்காரி அவங்கள ஒரு நயவஞ்சக பார்வை பார்க்கறா. பரவாயில்லை குழந்தைகளா, என் கூட வாங்க, இன்னும் சூப்பரான விஷயத்தை காட்டுகிறேன். சூனியக்காரி கதவு திறந்த உடனே அங்க ஒரு அழகான மாய தோட்டம் தெரியுது. பசங்களா, இது என்னுடைய மாயத் தோட்டம். உங்களுக்கு எவ்வளவு பழங்கள் வேண்டும் என்றாலும் சாப்பிடலாம். எல்லாரும் போய் சாப்பிடுங்கள். மாய தோட்டத்தை பார்த்த பறவைங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. மரங்கள்ல சந்தோஷமா விளையாடிட்டு சீக்கிரமா டின்னர் ஹாலுக்கு வாங்க, உங்களுக்கு டின்னர் காத்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பாருங்க, மாய வாழைப்பழம் இருக்கு. சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க, உங்களுக்கு நான் டின்னர் தயார் பண்ணி வைக்கிறேன். பறவைங்க கிட்ட பேசிட்டு சூனியக்கார கிழவி மாயமா மறைஞ்சிடுறா. சூனியக்காரி போன உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மரங்கள்ல இருக்க பழங்களை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்து டைனிங் டேபிளுக்கு வராங்க. இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸும் ரொம்ப எம்மியா இருக்கு. பாட்டி, டின்னர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடுங்க குழந்தைகளா. சரி சரி பாட்டி, சூப்பரா இருக்கு டின்னர். நல்லா சாப்பிடுங்க, காலையில பார்க்கலாம். பறவைங்களை நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூனியக்காரி கதவை திறந்து அடுத்த அறைக்கு போயிட்டா. நான் இந்த மாதிரி ஒரு சாக்லேட் சாப்பிட்டதே இல்ல பட்டிக்கிளி. ஆமால, ரொம்ப சூப்பரா இருக்கு கீத்து. 3 பேரும் டைனிங் டேபிள்ல இருந்து ஃப்ரூட்ஸு, பிஸ்கெட், சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு போறாங்க. அங்க பெட்ரூம்ல ஏற்கனவே ஏசி ஆன் பண்ணி ரூம் நல்லா குளுகுளுன்னு இருக்கு. கித்து கொக்குக்கு ஏசியோட கூலிங் பத்தவே இல்லை. அதனால மற்ற ஏசியும் ஆன் பண்ண சொல்றான். பட்டுக்கிளி அந்த ஏசியை பவர்ஃபுல்ல வைப்பா. கித்து, ஏசியை பவர்ஃபுல்ல வச்சிட்டேன், போதுமா? என் வீட்டுக்கு வந்திருக்கிற பச்சை கிளி கொக்கின் இறகுகளை எடுத்து நான் தொப்பி செய்து கொள்ளப் போகிறேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறப் போகிறது. சூனியக்காரி தனது தொப்பிகளை பார்க்கிறாள். அவர்கள் என்னிடமிருந்து தப்பப் போவதில்லை. அவர்களின் இறகுகளை எடுத்து நான் தொப்பி செய்து என் அறையை அலங்கரிக்கப் போகிறேன். நாம் அவ்வளோ சொல்லியும் இந்த கொக்கும் கிளிகளும் கேட்காம எங்க போனாங்கன்னே தெரியல. திரும்பி வரவே இல்லை. ஆமா, அவ்வளோ சொல்லியும் இந்த கிளிகளும் கொக்கும் கேட்கவே இல்லை. இந்த காட்டுல போய் அவங்கள நம்ம எங்க தேடுறது? என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. வேற வழி இல்லை. நாளைக்கு காலையில போய் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடலாம். இன்னைக்கு எல்லாரும் போய் அவங்க வீட்டில் படுங்க.
வீரா பறந்து பேசி முடிச்ச உடனே பறவைகள் எல்லாம் பறந்து போய் தங்களோட வீடுகளுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச உடனே பறவைகள் எல்லாம் தங்களோட வீடுகள்ல இருந்து ஒவ்வொருத்தராக எழுந்து வெளியே வராங்க. வந்த உடனே முதல் நாள் பேசினபடி எல்லாரும் பறவைகளை தேடி ஆளுக்கு ஒரு பக்கமா பறக்க ஆரம்பிச்சாங்க. வேதா பாட்டியும் வீரா பருந்தும் பறவைகளுக்கு எல்லாம் யார் யார் எந்தெந்த பக்கம் போகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. பறவைகள் 2 குழுக்களா பிரிஞ்சு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வீரா பருந்தும் வேதா பாட்டியும் ஒரு பக்கம் பறக்குறாங்க. பொம்மை, இந்த பக்கமா 2 பச்சைக்கிளிகளும் ஒரு கொக்கும் போனதை நீ பாத்தியா? நானே காயிற வெயில்ல கடுப்பா இருக்கேன். நீங்க வேற பச்சை கிளிய பாத்தியா வெள்ளை கிளிய பாத்தியா? போங்கடா அப்படி எங்கண்ணா. சோளக்குள்ள பொம்மை கோவமா திட்டினதால காக்காவுக்கும் பருந்துக்கும் அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அதனால 2 பேரும் பொம்மை கிட்ட சாரி சொல்லிட்டு சூரியகாந்தி தோட்டத்து வழியா பறக்குறாங்க. வீரா, இந்த கொக்கு பேச்சை கேட்டுதான்ப்பா கிளிகளும் போயிருக்கோம். என்ன ஆச்சுன்னே தெரியலையேப்பா. என்ன பண்றது நம்ம? கவலைப்படாத வேதா, நம்ம எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வீராவும் வேதா பாட்டியும் இதே போல பேசிக்கிட்டே சூரியகாந்தி தோட்டத்தை கடந்து ஒரு தர்பூசணி தோட்டத்து வழியா பறக்குறாங்க. அந்த தர்பூசணி தோட்டம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதே நேரத்துல புறா, சிவப்பு கிளி, தவிட்டுக்குருவி 3 பேரும் ஒரு சோளக்கொல்லை வழியா பறக்குறாங்க. 3 பேரும் சோளக்கொல்லையில அழகா இறங்குறாங்க. நண்பர்களே, இந்த சோளக்கொல்லையில சோளம்லாம் ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு போலாமே. சாப்பிட்டு போலாம். சாப்பிடலாம், ஆனா சீக்கிரம் கிளம்பிடணும். விண்ணு, அதெல்லாம் ஒன்றும் நேரம் ஆகாது. சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். 3 பேரும் சோளக்கொல்லையோட அந்த பக்கமா போய் சோளங்களை சாப்பிட போகும்பொழுது அங்க குளத்துல 2 அழகான வெள்ளை வாத்துங்க நீந்திட்டு இருக்காங்க. வாத்தாக்கா, இந்த பக்கம் 2 பச்சை கிளியும் கொக்கும் பறந்து போனதை பாத்தீங்களா? ஆமா புறா, நேத்து இந்த பக்கம் ஒரு பெரிய பச்சைக்கிளி, சின்ன பச்சைக்கிளி, அப்புறம் ஒரு கொக்கு பறந்து போனதை நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் வாந்தாக்கா, நாங்க போயிட்டு வரோம். வாத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு 3 பேரும் வேகமா பறந்து போறாங்க. என்ன நண்பர்களே, காணாம போன பறவைகளை பத்தி நீங்க தேடி போன வழியில ஏதாச்சும் தகவல் கிடைச்சுதா? சீக்கிரமா சொல்லுங்க, அதை வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். வாத்து சொன்ன தகவல் படி அவங்க மாயக்காட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரியுது. பறவைகள் எல்லாம் கிளிகளும் கொக்கும் மாயக்காட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்றத பத்தி விவாதம் பண்றாங்க. ஆனா காட்டுக்குள்ள போனவங்க இன்னும் திரும்பி வரல. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? ஒருவேளை அவங்கள வேடை அடிச்சிருப்பானோ? பறவைகள் எல்லாம் ஆளாளுக்கு தங்களுக்கு கிடைச்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. நாம விசாரிச்ச வரைக்கும் கிளிகளும் கொக்கும் சோள கொல்லைக்கு அந்த பக்கமா இருக்கிற மாயக்காட்டுக்கு போயிருக்காங்க. அங்கதான் அந்த சூனியக்காரி கிழவி இருக்கா. அவ ரொம்ப மோசமான சூனியக்கார கிழவி. சூனியக்காரி கிழவியிட தான் நம்ம நண்பர்கள் மாட்டியிருப்பாங்களோ? வேதா பாட்டி, யார் அந்த சூனியக்கார கிழவி? நானும் கேள்விதான் பட்டிருக்கேன் ஜெசி. சரி, கிளம்புங்க போலாம். வீரா பிறந்தோம் வேதா பாட்டின்னு சொன்னதை கேட்டு பறவைகள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. சோளக்குள்ள வழியா அவங்க பறக்கும் பொழுது அந்த சூனியக்கார கிழவி கிளிகளையும் கொக்கையும் என்ன பண்ணியிருப்பாளோ அப்படின்ற ஒரு பயத்தோடவே பறந்தாங்க. சோளக்கொள்ளையை கடந்து அவங்க ஒரு காட்டு வழியா பறக்குறாங்க. அந்த காடு பார்க்கறதுக்கு பச்சை பசையில் ரொம்ப அழகா இருக்கு. அவங்களுக்குள்ள ஒருவேளை இதுதான் மாயக்காடா இருக்குமோ அப்படின்னு ஒரு பிரமை இருக்குது. அவங்க அப்படியே பறந்து போயிட்டு ஒரு மரத்தோட கிளையில உட்காடுறாங்க. மரக்கிளையில உட்கார்ந்த பறவைகள் கிளிகளையும் கொக்கையும் எப்படி தேடுறதுன்னு யோசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய காட்டுல கிளிகளையும் கொக்கையும் எங்க போய் தேடுறது? வேதா பாட்டி, பின்னாடி பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு பளபளன்னு வீடு. புறா சொன்னதை கேட்டு எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அங்க அழகான தங்க நிறத்துல பளபளன்னு ஒரு வீடு ஜொலிக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வேதா பாட்டி, ஒருவேளை இதுதான் அந்த சூனியக்காரியோட வீடா இருக்குமோ? வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். பறவைகள் எல்லாம் மரக்கலையில இருந்து கிளம்பி தங்க வீட்டை நோக்கி வேகமா பறக்குறாங்க. பறந்து வந்து வீட்டோட வாசல்ல இறங்குறாங்க. வீட்டு வாசல்ல இருந்து பறவைகள் எல்லாம் அந்த தங்க வீட்டோட கதவை திறந்துகிட்டு உள்ள நுழையிறாங்க. உள்ள பிரம்மாண்டமான பெரிய பெரிய அறைகள் இருக்கு. அதுல மெதுவா அவங்க நடந்து உள்ள போகும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான அறை வருது. அந்த ரூம்ல விதவிதமான பழங்கள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ்ன்னு எல்லாமே நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. அன்பு பறவைகளே, உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தேங்க்ஸ் பாட்டி, நாங்க வழிபோக்கர்கள், வழி தவறி இங்க வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இங்க தங்கி இருந்துடுறோம் பாட்டி. தாராளமா தங்குங்க, நல்லா சாப்பிட்டு பக்கத்துல இருக்கிற அறையில ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் காலையில உங்களை பாக்குறேன். நண்பர்களே, நாம் விரைவாக செயல்பட வேண்டும். கிளிகளையும் கொக்கையும் உடனடியாக தேட வேண்டும். வீரா பறந்து சொன்ன உடனே பறவைகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த வீட்டுல தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கிளிகளை தேட வந்த இந்த பறவைகளையும் நான் தொப்பியா மாத்த போறேன். அந்த தொப்பிகளை என் அறை முழுக்க அலங்கரிக்க போகிறேன்.
நாளைக்கு இன்னும் பல பறவைகளின் தொப்பிகளை எடுத்து என் அறையை நான் அலங்கரிக்கப் போகிறேன். எனக்காகவே இன்னும் பல பறவைகள் வந்திருக்கிறார்கள். நாம ஏன் கூண்டுல அடைப்பட்டிருக்கோம்? அநேகமா நம்ம சூனியக்காரோட வேலையில சிக்கிட்டோம் நினைக்கிறேன். ஆமா, அந்த சூனியக்காரி நல்லவ மாதிரி பேசி நம்மளை ஏமாத்திட்டா. Friends, எங்களை எங்களை சீக்கிரமா சீக்கிரமா காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். இங்க இருக்கவே ரொம்ப பயமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமா இங்க இருந்து காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. முதல்ல இந்த சூனியக்கார கிளையோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் செயல்படலாம். எதையாவது சீக்கிரம் செய்து எங்களை காப்பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். வீரா பருந்து பறக்கவும் மற்ற பறவைகளும் கூட பறந்து ஆளுக்கு ஒரு திசையில பறக்குறாங்க. என்ன இது, தொப்பி எல்லாம் பறவைகளுடைய இறகுகளை செய்த மாதிரி இருக்கே. ஓ, இந்த கிழவி பறவைகளை கொண்டு இறகுகளை எடுத்து தொப்பி செய்து போட்டுக்கிறாளா? அப்படின்னா இந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உடனே சொல்லி ஆகணும். சிட்டுக்குருவி இதே போல பேசிக்கிட்டே வேகமா பறந்து ஒரு பெரிய அறைக்குள்ள போய் உட்காருது. சிட்டுக்குருவி பறந்து போய் அந்த அறையில உட்காந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு ரகசிய சிக்னல் கொடுக்குது. என்ன இவங்களை இன்னும் காணோம்? கொஞ்ச நேரத்திலேயே ஜன்னல் வழியா ஒவ்வொரு பறவையா பறந்து வந்து குருவியோட பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா எல்லா பறவையும் பறந்து வந்து குருவியோட பக்கத்துல உட்கார்ந்தாங்க. விண்ணுக்குருவி, நம்ம கூட்டத்துக்கு மட்டும் புரியுற அந்த ரகசிய சவுண்ட் எதுக்காக கொடுத்த? அந்த சூனியக்கார கிழவி பறவைகளுடைய இறகுகளை எடுத்து தொப்பி செய்து ரூம் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்கா. அடக்கடவுளே, அவ இவ்ளோ மோசமானவளா? அப்போ நம்ம நண்பர்களை இவ கொல்ல போறாளா? நண்பர்களை மட்டும் இல்ல, அவ நம்மளையே கொல்லதான் பிளான் போட்டிருக்கா. நாம அவளோட வழியிலே போயிட்டு அவளை தந்திரமா ஜெயிக்கணும். ஆமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படியாச்சும் காப்பாத்தியாகணும். உங்ககிட்ட நேரம் கம்மியா இருக்கு ஃப்ரெண்ட். வெளியே போயிட்டு நம்ம இத பத்தி பேசலாம் வாங்க. இந்த காடு ரொம்ப அழகா இருக்குல்ல. இது அந்த சூனியக்காரி மாயத்தால் உருவாக்குன காடு. யாரும் எதையும் தொடாதீங்க. பறவைகள் இதே போல பேசிட்டு இருக்கும் பொழுதே சூனியக்கார கிழவி வானத்துல இருந்து காத்துல மிதந்து வந்து பறவைகளுக்கு முன்னாடி நிக்கிறா. சூனியக்கார கிழவியை பார்த்த உடனே பறவைகள் அமைதியாகிட்டாங்க. அன்பு பறவைகளே, நேத்து நல்லா ஓய்வு எடுத்தீங்களா? ஆமாம் பாட்டி, நல்ல ஓய்வு எடுத்தோம். சாப்பாடும் நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த காட்டை பார்த்தா பயமா இல்லையா? இந்த மாய காடு உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, நாங்கள் பயப்படவில்லை. ஓ, நீங்க அவ்வளவு தைரியசாலிகளா? எங்கள் தலைவர் வீரா பருந்து இருக்கும் வரை நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். அப்படியானால் உங்கள் தலைவர் வீராவிற்கு நான் ஒரு போட்டி வைக்கிறேன். என்ன போட்டி அது? சொல்கிறேன். வீரா அந்த போட்டியில் வெற்றி கொண்டால் நீங்கள் தைரியசாலிகள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். போட்டிக்கு நான் தயார், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் வெற்றி பெற்றால் நான் கேட்பதை நீ செய்ய வேண்டும். ஆகட்டும், என் மந்திரத்தின் சக்தியினால் நான் ஆணையிடுகிறேன். இங்க ஒரு மாய குகை உருவாகட்டும். சூனியக்காரியின் மந்திரத்தினால் அங்கு ஒரு மாய குகை உருவாகிறது. அம்மாய குகையில் பேய் முகங்கள் வரவேற்கின்றன. தைரியசாலி வீரா, இந்த குகையின் ஒரு வாசலில் நுழைந்து அடுத்த வாசலில் பயப்படாமல் வெளியே வர வேண்டும். உள்ளே நடக்கும் அனைத்து விஷயங்களையும் எனது மந்திரக்கோள் எனக்கு சொல்லிவிடும். வீரா உடனே பறந்து அந்த மாய குகையின் வழியாக பறக்கிறான். உன்னை உள்ளே போக விடமாட்டேன். தொடர்ந்து நீ பறந்தாய், உன்னை நாங்கள் கொன்று விடுவோம். நீங்கள் வெறும் மாயைகள் என்று எனக்கு தெரியும், எனக்கு வழிவிடுங்கள். பேய்கள் மறைந்ததும் வீரா பருந்து தொடர்ந்து பறந்தது. வீரா பேய் மண்டபத்தை கடந்து விட்டான். மந்திரக்கோள் சொன்னதை கேட்டதும் சூனியக்காரிக்கு பயங்கர கோபம். அது எப்படி அவனால் முடிந்தது? பேய் மண்டபத்தை கடந்த வீரா பருந்து தொடர்ந்து நெருப்பு விளக்குற கழுகுகளோட மத்தியில மாட்டுது. நீங்கள் சுதந்திரம் அடைய வேண்டுமென்றால் நான் வெற்றி பெற வேண்டும். தயவு செய்து எனக்கு வழிவிடுங்கள். வீராவின் பேச்சை கேட்ட நெருப்பு கழுகுகள் தங்கள் இறக்கைகளை சுருக்கி வீராவிற்கு வழிவிடத் தொடங்கின. வீராவும் நன்றி சொல்லி தொடர்ந்து பறக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் சூனியக்காரியின் மந்திரக்கோள் பேசத் தொடங்குகிறது. வீரா நெருப்பு கழுகுகளையும் கடந்து விட்டான். அதையும் கடந்தானா? எப்படி அவனால் முடிந்தது? வீரா தொடர்ந்து பறந்து பயணிக்க ஒரு முட்கள் நிறைந்த காட்டுக்குள் வீரா அகப்பட்டுக் கொள்கிறார். அங்கு எல்லா மரங்களிலும் முட்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றன. முட்களின் இடையில் மாட்டிக்கொண்ட வீரா, மாய முட்களே, நீங்கள் மீண்டும் சுதந்திரமான பசுமையான மரங்களாக மாறி காட்டுக்குள் இருக்க வேண்டுமென்றால் நான் இந்த பயணத்தில் வெற்றி பெற வேண்டும். எனக்கு வழிவிடுங்கள். வீராவின் பேச்சை கேட்ட முட்காடுகள் பசுமையாக மாறி அவனுக்கு தொடர்ந்து பறக்க வழிவிடுகின்றன. வீரா முழு காட்டையும் கடந்து விட்டான். அதை கேட்ட பறவைகள் மிகவும் சந்தோஷம் அடைகிறார்கள். முட்டாள் பறவைகளை, அமைதியாக இருங்கள், இல்லை என்றால் கொன்று விடுவேன்.
அதே நேரத்தில் வீரா குகையின் மறுவாசல் வழியாக வெளியேறி நண்பர்களுக்கு மத்தியில் வந்து அமர்கிறான். சூனியக்காரி வீராவை நோக்கி பேசுகிறாள். நீ வீரன் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். பந்தயப்படி நீ எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தர வேண்டும். அருகில் வா, சொல்லித் தருகிறேன். முடிந்தது, நான் வருகிறேன், நீங்களும் கிளம்புங்கள். சூனியக்காரி வீராவிற்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறாள். ஏய் சூனியக்காரி, உன் மந்திரத்தால் உன்னையே நாங்கள் அழிக்கப் போகிறோம். இதோ உன் மந்திரத்தை உன்மேல் பிரயோகப்படுத்துகிறேன். இதன் மூலம் நீ கல்லாகி போவாய். ஏய் சூனியக்காரி, உன்னை கல்லாக்கி விட்டு எங்கள் நண்பர்களை நாங்கள் காப்பாற்றப் போகிறோம். என்னிடம் மந்திரக்கோள் இருக்கும் வரை உங்க மந்திரம் என்னிடம் பலிக்காது. சூனியக்காரி வேகமா ஓடவும் பருந்தும் காக்காவும் சூனியக்காரியை துரத்திக்கிட்டே வேகமா ஓடுறாங்க. நம்ம வேதா காக்கா ரொம்ப வேகமா அவளை துரத்திட்டு ஓடுறா. ஏய் கிழவி, ஓடாத நில்லு, உன்னை கொல்லாமல் விடமாட்டோம். வீராவும் வேதாவும் சூனியக்காரி கையில இருந்து அந்த மந்திரக்கோளை எப்படியாச்சும் பிடிங்கணும்னு வேகமா ஓடுறாங்க. வேதா பாட்டி சூனியக்காரி கையில இருந்து அந்த மந்திரக்கோளை பிடுங்கி தூர போட்டு விடுறா. சூனியக்காரி கையில இருந்து மந்திரக்கோள் வெளியேறினதும் சூனியக்காரி ஒரு கல்லா மாறி போயிடுறா. மந்திரக்கோள் அங்க வெடிச்சு செதறுது. அதே நேரத்துல கல்லா இருந்த சூனியக்காரியும் வெடிச்சு செதறிடுறா. வீரா உடனே வெற்றியோட வேகமா பறந்து போகுது. கூண்டில் அடைப்பட்டிருந்த சின்ன கிளி, பெரிய கிளி மற்றும் கொக்கு சுதந்திரமா வெளியே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா, ஒரு வழியா விடுதலை கிடைச்சது, வாங்க எல்லாரும் பறக்கலாம். சூனியக்காரியோட வீடும் வெடிச்சு செதறி அதுல இருந்த தொப்பிகள் எல்லாம் மீண்டும் பறவையாகி வேகமா பறக்குறாங்க. எல்லாரும் வானத்துல சந்தோஷமா பறக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செய்த தப்பால தான் இவ்வளோ பிரச்சனையும். பரவாயில்ல, இனிமே பெரியவங்க பேச்சை கேட்டு ஒழுங்கா இருக்கணும், வாங்க போகலாம்.